15 சொல்லுது லூக்கா. பரிசுத்த ஆவியா எங்கள் வயிற்றுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரே ஒருத்தன் வந்தான் பாருங்க. எலியாவின் ஆவியை உடையவன் கெச்சிக்கிறது போல. எலியா என்ன பண்ணார்? கெச்சிச்சாரல்ல, அதே போல் இவனும் நின்று கெச்சிச்சார். அதனால தான் பாருங்கள், ஆவியில் நிரப்பப்பட்ட உடனேயும் இங்கே ஜனங்களோடனே இல்லை, வனாந்தத்துக்கு போய்ட்டு தனியாக. அப்படி என்ன அர்த்தம்? நான் இந்த வசனத்தின்படி அப்படியே செய்கிறேன் பாருங்கள். உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டேன், வாழ்வது நீ இயேசு மறிக்கலாம். ஆனால் அந்த வசனம் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணுறான் இல்லை. எல்லாத்தையும் குடும்பம், எலிசபெத்தும் மரியாதை சொல்லியிருப்பாங்க, இது சகரியாவும் சொல்லியிருப்பாங்கள்ல, எவ்வளோ லேட்டாக வயசான காலத்தை பிறந்தவன் வரும் இல்லை, என் கூட இருப்பான்னு எத்தனை கெஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு? வனாந்தரத்தில் தான் இருந்தார். ஒட்டக இல்லையா, அந்த ட்ரெஸ் என்னது, ஒட்டகத்தோலை உடுத்திட்டு காட்டுத்தேனும் இல்லையா, அங்கே வெட்டுக்குள்ளையும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தான் இருந்தார். நல்லா கவனிங்க. ஆவியில் நிரம்பி இருக்கும்போது நான் ஒரு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆவியில் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது நீங்கள் மற்றவனை தேட வேண்டாம், உங்களை தேடி எல்லாரும் வருவார்கள். இவங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, இவங்க ஆலோசனை சொன்னால் நடக்குது. ஓகே, எல்லாரும் இன்றைக்கு வனாந்தரத்தில் இருந்து டவுனுக்கு வருவாங்க. ஆனால் டவுன்லேருந்து வனாந்தரத்துக்கு தேடி போனார்கள். ஏன்? ஆவியில் நிரம்பின ஒருவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், அவன் கீர்த்தி பட்டணங்கள் தோறும் பரவுகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் கீர்த்தி பட்டணங்கள் தோறும் பரவும். உங்கள் புகழ்ச்சி அநேகர் வியக்கத்தக்க விதத்தில் அது இருக்கும். அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒவ்வொருவனையும் இப்போ பாருங்களேன், அவன் சொல்கிறேன், ஆவினால் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது உங்களை தேடி நான் சொல்கிறேன், மனுஷர்கள் மாத்திரமல்ல, செல்வங்கள் வரும், ஐஸ்வர்யங்கள் வரும், பதவி வரும். ஓகே, உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் வரும். உங்களைப் போல உங்களுக்கு ஒத்த ஞானம் உள்ளவன், ஆவி உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று புறத்தையான் சொல்லி உங்களை தூக்கி அந்த 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 ஒரு ஹை லெவல் அத்தாரிட்டியில் உங்களை தூக்கி உட்கார வைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால. ஓகே, ஒவ்வொரு வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க.